ஓகே, இந்த இமேஜை எப்படி ப்ராப்பராக கலர் கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப எது தேவையோ அதை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த இமேஜில் எந்த விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த இமேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படிங்கிறத தான் யோசித்து நம்ம பண்ணணும். தவிர இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த இமேஜை பொறுத்தவரையும் எனக்கு எக்ஸ்போசர் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த ஏரியாவில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, டீட்டெயில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்த ரிவீல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஷேடோஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன், பிளாக்கையும் அதிகம் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட்டும் பிளாக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும். கான்ட்ராஸ்ட்டை அதிகம் பண்ணுறப்ப டெப்த்து கிடைக்கும், பிளாக்ஸை கம்மி பண்ணுறப்ப அந்த டார்க்கான ஏரியாலாம் இன்னும் டார்க் ஆகி நமக்கு கொஞ்சம் டெப்த்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இந்த தூணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைட்டாக இருக்குது. நமக்கு சப்ஜெக்ட் வந்து இந்த கோயிலோட விமானம் தான், இந்த சென்டர் ஆஃப் த கோயில் தான் நமக்கு சப்ஜெக்ட். அதில் தான் நமக்கு கண்டு போகிற மாதிரி நம்ம எடிட் பண்ணணும். பார்த்தோன்னே அட்ராக்ட் லுக் வந்து கோயிலுக்கு போகணும், அந்த கோயில் விமானத்துக்கு மேலே போகணும். அதனால் இதை தான் பிரைட்டாக வச்சுக்கணும். இந்த தேவையில்லாததெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டல் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாஸ்க் டூலில் க்ரியேட் ப்ரஷ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஏரியா மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். எந்த ஏரியா எனக்கு தேவையோ அதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ தேவையான ஏரியா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் எக்ஸ்போசர் லைட்டாக கம்மி பண்ணுறேன். அதே மாதிரி ஹைலைட்டையும் ஒயிட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ பெட்டராக இருக்குது. ஓகே, இப்போ பேசிக் இது போதும். இப்போ ஒரு தடவை பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஸ்கை இருக்குது பார்த்திங்களா, ஸ்கையை கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக காட்டணுங்க இருக்கிறப்ப டைரக்ஷன் ஆஃப் த லைட்லேருந்து ஆப்போசிட் கொஞ்சம் டார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட்டு கொஞ்சம் நம்ம ஹைலைட்டடாக காட்டுங்கிறப்ப இமேஜ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதை நான் எப்படி செஞ்சு காட்டுறேன். இப்போ ஸ்கையை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாஸ்க் டூலில் க்ரியேட் நியூ மாஸ்கில் செலக்ட் ஸ்கைன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்திங்கன்னா நமக்கு ஸ்கை மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்க இங்கேருந்து லைட் வரதுனால இந்த இடத்த பிரைட்டாகவும் இந்த இடத்த கொஞ்சம் டார்க்காகவும் ஆக்க போகிறேன். அப்போ எனக்கு இந்த ஏரியாவில் டார்க் ஆக வேணும். அதனால் இந்த ஏரியா மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுலேருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கோமா, இந்த மாஸ்க் டூலில் இந்த மாஸ்க் லேயரில் சப்ராக்ட்னு கொடுத்து லீனியர் கிரேடிங் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஏரியா நமக்கு வேணாமோ அந்த ஏரியாவில் நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஏரியா ரிமூவ் ஆகிட்டு இப்போ இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு செலக்ஷனில் இருக்குது. இப்போ நான் இந்த ஏரியா மட்டும் லைட்டாக எக்ஸ்போசரை டல் பண்ணுறேன். ஓகே, இப்படி பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டைரக்ஷன் லைட் வரதுனால நல்ல லுக்கு கிடைக்கும். ஓகே, எனக்கு கொஞ்சம் க்ரே கலர் ஆடான மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நான் மட்டும் டெம்பரேச்சரில் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு ப்ளூ வரும், அந்த ஸ்கையோடு அது மேட்ச் ஆகிரும். ஓகே, அடுத்தது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு எனக்கு இப்போ இந்த கோயிலுக்கு எனக்கு ஒயிட் பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வார்மாக இருந்தால் பெட்டரானு தோணுது. அதனால் எனக்கு கொஞ்சம் எல்லோவை மட்டும் அதிகப்படுத்திக்கிறேன். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மித்த இதெல்லாம் எனக்கு இந்த இமேஜுக்கு தேவைப்படலை, அதனால் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணல.
அடுத்தது எஃபெக்ட் தான் இப்போ இந்த இடத்துல முக்கியமானது. இப்போ வந்து நிறைய இது வந்து ஆர்கிடெக்ட் ஓரியன்டான ஒரு இமேஜ் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் டெக்ஸ்சரையும் கிளாரிட்டியும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். இந்தளவு போதுமானமாக இருக்குது. டிஎஸும் விக்னெட்டும் இந்த இமேஜுக்கு தேவையில்லை, அதனால் அதை விட்டுட்டேன். கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து இந்த டார்க்கான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக ரிவீல் பண்ணுறதுக்காண்டி பாட்டம்லேருந்து லைட்டாக மேலே எடுக்கிறப்ப அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு லெவலாக கொடுக்கும். ஓகே, இப்போ கலர் மிக்சர் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது கலர் கிரேடிங். இது வரலையும் பண்ண போல ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். ஓகே, இப்போ கலர் கிரேடிங் பண்ணுவோம். இப்போ கலர் கிரேடிங்கில் எனக்கு ஷேடோஸில் எல்லோ கலர் வேணும். ஓவராலாக வந்து நான் ஷேடோஸில் எல்லோ கலர் லைட்டாக ஏற்றுறேன். அதுக்கு ஹைலைட்டில் நான் ப்ளூ ஏற்றுறேன். அதை மிட் டோன்ஸ்லேயும் நான் லைட்டாக எல்லோ கலர் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ ப்ளூ அண்ட் எல்லோ ரெண்டும் ஆப்போசிட் கலர்ஸ். ஸோ அது கொடுக்குறப்ப நமக்கு கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது காலிப்ரேஷன் இருக்குல்ல, அதில் நான் க்ரீனையும் சயான் கலர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். க்ரீன் இது கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு. நைஸ். ஓகே, இது நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்து ஷார்ப்னஸ் பண்ணுறப்ப எப்போவுமே இப்படி மேலே ஷார்ப்னிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓவரால் எல்லா இமேஜ்லேயும் அப்ளை ஆகும். நமக்கு இந்த ஸ்கைலெலாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த கோயில் உள்ள தூண்கள்லேயும் கோயிலில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாஸ்கிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இதுமாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் வரும். இதில் ஒயிட்டில் காட்டுற எல்லாமே செலக்ட் ஆகலாம் இருக்குன்னு அர்த்தம். இதை அட்ஜஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு இது டீட்டெயில் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கும். இந்த இது ஓகே அப்படின்னா நீங்கள் ஆல்ட்லேருந்து கை எடுத்திங்கன்னா அது போயிடும். இப்போ நீங்கள் இப்போ இந்த ஏரியா மட்டும் செலக்டில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் நமக்கு ஷார்ப் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ஒரு கலர் கிரேடு தான். ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பாருங்கள், இப்படி எந்த இமேஜ் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கலர் கிரேடு தான். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புதுசாகவும் புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.